வெற்றிக் கழக 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நடிகர் விஜய் நடனமாடிய விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அந்த மேடைகள் பாடிய பாடலுக்காக பாடகர் வேல்முருகன் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். முன்னதாக வேல்முருகன் மீது சேலம், நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட காவல் நிலையங்களில் பாஜக சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை பனையூரில் உள்ள நடிகர் விஜய் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் ஏராளமான பேர் கலந்து கொண்டார்கள். அவர்கள் மத்தியில் பிரபல நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் மேடை ஏறினார். அப்பொழுது அவர் நடிகர் விஜயை பார்த்து தான் பாடும் பாடலுக்கு உடன் நடனம் ஆடும்படி கேட்டுக்கொண்டார். நடிகர் விஜயும் தலையாட்டியபடி சம்மதம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தலைவா விஜய் வாழ்க, தமிழக வெற்றிக் கழகம் வாழ்க என வேல்முருகன் ஆடி பாடியபடி நிகழ்ச்சியை கலகலக்க வைத்தார். அப்பொழுது நடிகர் விஜயும் கூடவே நடனமாடினார். நடிகர் விஜய் நடனம் ஆடுவதை பார்த்து அங்கிருந்த தொண்டர்கள் அனைவரும் உற்சாகமடைந்து கைத்தட்டி மகிழ்ந்தனர். ஆனால் இந்த நிகழ்வு தமிழகம் முழுவதும் வேறு மாதிரியான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேடைகள் இப்படி நடனம் ஆடலாமா? அதுவும் கரூரில் 41 பேர் மரணமடைந்த நிகழ்ச்சி இன்னும் மறையவில்லை. அதற்குள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மேடையில் நடிகர் விஜய் நடனம் ஆடுவது நியாயமானதாக இல்லை. முன்பு அவர் நடிகராக இருந்தார். சினிமாவில் அவர் ஆடி பாடியது, சண்டை காட்சிகளில் அடித்தது எல்லாமே வரவேற்கத்தக்கது. ஆனால் இப்பொழுது ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கும் சமயத்தில் அவர் இது போன்ற மேடைகள் ஆடி பாடுவது அநாகரிகமான செயல் என பரவலாக பேசப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் கிடைத்தது குறித்து ஏராளமான விமர்சனங்கள் இருக்கிறது. நடிகர் விஜய் ரசிகர்கள் அனைவரும் விசில் அடித்துதான் குஞ்சுகள் என்பதை இந்த சின்னம் நிரூபித்து விட்டது என்ற விமர்சனங்கள் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. இதனிடையே நடிகர் விஜய் மேடைகள் நடனமாடியது குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நைனா நாகேந்திரனும் பரபரப்பு குற்றச்சாட்டுகள் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் மேடைகள் இப்படி ஆடிக்கொண்டு இருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி நடனம் ஆடுவது அநாகரிகமானது என அவர் விமர்சித்திருந்தார். இதற்கிடையே வேல்முருகன் பாடிய பாடல் தமிழர்கள் மத்தியில் மிக பிரபலமான ஒரு பக்தி பாடலில் மெட்டு ஆகும். அதாவது மருதமலை மாமணி முருகையா என்ற பாடலின் மெட்டில் தான் அவர் விஜயை புகழ்ந்து பாடினார். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. வெள்ளிமலையான் மகனை வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பா. இதற்கும் தமிழ்நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினரும் இந்து முன்னணியினரும் போர்க்கொடி பிடித்தனர். முருக பக்தர்களின் பிரபல பாடலான மருதமலை மாமணி முருகையா பாடலை நடிகர் விஜய்க்கு புகழும் பாடலாக பாற்றியது தவறு. இது இந்துக்களின் மதத்தை புண்படுத்தும் செயல் என அவர்கள் போர்க்கொடி பிடித்தனர். இது தொடர்பாக சேலம் மற்றும் நெல்லை என பல மாவட்ட காவல்துறைகளில் வேல்முருகன் மீது புகார் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் மருதமலை மாமணி முருகையா பாடலில் மெட்டை பயன்படுத்தி பாடியதற்கு பாடகர் வேல்முருகன் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், நான் மேடையில் பாடிய பாட்டுக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் எந்த சம்மதமும் இல்லை. எல்லோரையும் உற்சாகப்படுத்துவதற்காக தான் அப்படி பாடினேன். முருகனை தவறாக பாடுவது என்பது என்னை நானே கத்தியால் குத்திக் கொள்வதற்கு சமம். இதற்கும் கட்சி தலைவர்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. நானும் தவறாக பாட வேண்டும் என்று பாடவில்லை. ஒருவேளை தவறாக தெரிந்திருந்தால் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.